ப்ரான் லவர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மசாலாவை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் சூடான சாதம் அப்புறம் சப்பாத்தி கூடயுமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஹை கைஸ், வெல்கம் பேக் டு தீமா டைரிஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பர் டேஸ்டியான ப்ரான் மசாலா எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சோம்பு போட்டுக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து 2ஐயும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கணும். எல்லாமே நல்லா வதங்கவும் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, குழம்புக்கு போடுவோம்ல அந்த மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகவும் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணலாம். இல்லைனா தண்ணி வேணாம், அந்த ப்ரானில் வர தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. இந்த அளவு கொதிச்சு வரவும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த ப்ரான் சேர்த்துக்கோங்க. ப்ரான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரிலனா அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ப்ரானை ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, ரப்பரி ஆயிரும். 5 நிமிஷம் அதுக்கு மேலே குக் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரவும் இது கூடவே கொஞ்சம் மேலாப்பில் கொத்தமல்லி தூவி விட்டீங்க அப்படின்னா சூப்பரான ப்ரான் மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ரெசிபி பார்க்கலான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.